ஜெய்பீம் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு கூட வந்து இப்போ சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் வந்து ஆக்சுவலி வந்து அறிவிச்சிட்டாங்க. 10 அக்டோபர் 10 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டேன்னா, யாராவது தயவுசெய்து விட்டு கொடுங்க, 2 படத்தையும் காலி பண்ணி. ஏன்னா கங்குவா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட். அந்த படத்துக்கு வந்து அவர் சிறுத்தை சிவா வந்து சார் வந்து ஞானவேல் சொல்லும் போதே வந்து படத்துக்கு பட்ஜெட் எனக்கு கேட்கும்போது அவர் சொல்லிட்டு, எனக்கு பட்ஜெட்லாம் படத்துக்கு சொல்ல தெரியாது. என்னப்பா பட்ஜெட் தெரியாமல் எப்படிப்பா படங்கும் போது நீங்கள் போய் சூர்யாட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லும் போது சூர்யாட்ட போய் சொல்கிறாங்க கதையை சொல்கிறாங்க. கதை ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஒரு ஞானவேல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, சூர்யா இந்த கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த படத்துக்காண்டி நம்ம என்ன வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம், ஸோ கங்குவாக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. உண்மையிலே இன்றைக்கும் பட்ஜெட் சொல்ல முடியாது. 350 crores மேலே தான் பட்ஜெட். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அவ்வளோக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் 3D, சூர்யாவுக்கு 3D. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கங்குவா. ஆனால் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பெரிய படம் வேட்டையன் மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா யார் அடிபடுவான்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் சினிமா எப்பவுமே போயிட்டு இருக்கணும். நீங்களே இருக்கேன் FDFSக்கு நான் வேட்டையனை பார்ப்பேனா கங்குவா பார்ப்பேனா? நான் கங்குவா பார்க்கணும்னு விரும்புகிறேன், வேட்டையன் பார்க்கணும். அப்போ என்னன்னா ஒருத்தர் பேக் அடித்தா நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். நான் அந்த பேட்டிலையும் அப்படி தான் சொன்னேன். தயவுசெய்து யாராவது ஒருத்தர் வந்து இன்னும் நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கோம் விட்டுக்கணும். அந்த சூழ்நிலை வந்து இப்போ வந்து கங்குவா வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நவம்பருக்கு. வேட்டையன் தான் ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் 10. ஸோ நீங்கள் எந்த படத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? 2 படத்தில் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஏன்னா சூர்யாவும் சும்மா சொல்லக்கூடாது. கங்குவா பார்த்தீங்கன்னா ட்ரைலரு வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது 3D வேறு, எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து வேட்டையன் வரதுனால அவரும் சும்மா சொல்ல முடியாது. அந்த டேரக்டரும் ஞானவேல் அவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதனால் அவர் ரஜினிகாந்த் சாரை வச்சுட்டு எப்படி பண்ணாலும் தெரியும். ஸோ வந்து நான் வந்து வேட்டையனே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கங்குவான்னு சொன்னேன். ஆனால் பெரிய கும்பிடு யாருக்கு? ஞானவேல் ராஜேஷுக்கு. கொஞ்சம் நவம்பரில் தள்ளி வச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமரன் வருது. இந்த மாதமே வந்து வரிசையாக ஒரு பெரிய படங்களாக வருது. ஸோ அதனால் நவம்பரில் போன கங்குவாவுக்கு ரொம்ப வாழ்த்துலாம். ஏன்னா அது வந்து 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுது. டெஃபினட்டாக ஹிட். நீங்கள் வேட்டையன் வந்தால் கூட வேட்டையனுக்கு பெரிய டஃப் கொடுக்கும் எது கங்குவா. ஏன்னா இது 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுது. 350 கோடி 400 கோடி பட்ஜெட்டு அந்த மாதிரி போயிடும். நல்ல சக்ஸஸாக வரும். ஸோ வேட்டையன் வந்து முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல. கங்குவா வந்து இது நவம்பரில் ரிலீஸ் ஆகிறது மகிழ்ச்சி. தேங்க்யூ.